ஆனா ஊனா பஞ்சாயத்து நிலா சோறு நட்சத்திர சோறுன்னு டார்ச்சர் பண்றாங்கப்பா. என்னப்பா அம்மா மாதிரி முன்னு பேசிட்டு இருக்கீங்க? நிலா சோறு சாப்பிட விருப்பம் இல்லையா? டேய் சும்மாறா கொழுப்பா. இல்லம்மா இப்ப எதுக்காக நிலா சோறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா அப்படி யோசிச்ச மாதிரி தெரியலையே, திட்டின மாதிரி இருந்துச்சு. சும்மா இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. கேசவன் தான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். டேய் என்னடா முக்கியமான விஷயம்? சட்டுப்புட்டுன்னு சொல்றா, எனக்கு வேலை இருக்கு. ப்ரோ 10 மணிக்கு மேல உனக்கு என்ன ப்ரோ வேலை இருக்கு? சாப்பிட்டு தூங்க தானே போற. ஆஹா பகல் முழுக்க உழைக்கிறவன் நேரத்துக்கு படுக்கணும்டா. அப்பதான் உடம்பும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓ உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? வேலைக்கு போனாதானே. ப்ரோ 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 இனிமேல் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வந்து நாளைக்கு என்னோட பர்னிச்சர் கடை திறப்பு விழா இருக்கு. அதான் உங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அதுக்குதான் இந்த நிலா சோறு. சூப்பர் கேசவா. தேங்க்ஸ்க்கா. இந்த நிமிஷத்துக்காக நம்ம குடும்பம் எத்தனை நாள் காத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூப்பர் சித்தப்பா. பர்னிச்சர்னா பெரிய பெரிய சோஃபா மெத்தெல்லாம் இருக்குமா? ஆமாடா. நம்ம வீட்டு சோஃபா ரொம்ப பழசா இருக்கு சித்தப்பா. உங்க கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? மாத்திடுவோம்டா. டேய் இதுக்கெல்லாம் காசு யாரா வச்சிருக்க? வர வர நீ உங்க அம்மா மாதிரியே மாறிட்டு இருக்க. இங்க சும்மா இருங்க தம்பி. சரி வாழ்க்கையில முறையா உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. கேசவா, நீ ஷோரூம் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எல்லார்கிட்டயும் என்னோட குழந்தைனார் ஷோரூம் வச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாருன்னு பெருமையா சொல்லிப்ப. டேய் நீ சும்மா ஒன்னும் இந்த இடத்துக்கு வரலடா. எல்லாம் உங்க அம்மாவோட வேண்டுதல். தினம் கோயில் கோயிலா போய் உனக்காக எவ்வளவு மடிப்பிச்சை வாங்கியிருக்கா தெரியுமா? அவளோட வேண்டுதல் தாண்டா உனக்கு இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு. எனக்கு தெரியும் பாட்டி. நல்ல வேலை. எனக்கு வேலை போறதுக்குள்ள கேசவ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுவே சந்தோஷம்தான்.